தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. ஆனால் ஆளுநர் வேண்டுமென்றே விஷமத்தனமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் என்ற காட்டமான விமர்சனத்தை செல்வ பெருந்தகை முன்வைத்திருக்கிறார். அதையும் பார்த்தோம். தொடர்ந்து பேரவையில் நடந்த நிகழ்வு அடுத்தடுத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏற்கனவே கடந்த ஆண்டும் இதேபோன்று ஆளுநர் உரை தொடங்கி படிக்கப்பட்ட போது ஆளுநர் உரையில் சில பத்திகளை அவர் தவிர்த்திருக்கிறார், சில வார்த்தைகளை அவர் இணைத்து படித்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் படிக்கும் போதே எழுந்தது. அவையிலும் சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை விதி எண் 17 தளர்த்தி முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஆளுநர் உரையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, என்ன அச்சிடப்பட்டிருக்கிறதோ அதுதான் பேரவையில் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் அப்போதே பேரவையில் இருந்து வெளியேறிய நிகழ்வும் நமக்கு நினைவிருக்கலாம். தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் வெளியேறியிருந்தார். இந்த ஆண்டும் அதேபோல தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் வெளியேறியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேசிய கீதம் தொடக்கத்திலேயே இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மரபின்படி தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது முதலில் இசைக்கப்படும், ஆளுநர் உரை இறுதியில்தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்ற ஒரு விளக்கம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அரசு தரப்பு, குறிப்பாக சட்டப்பேரவை தரப்பு சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். வேண்டுமென்றே குறிப்பிட்டு தென்னிந்திய அரசுகளை எதிர்ப்பதற்காக ஆளுநர்கள் இவ்வாறு செயல்படுகின்றனர். வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதே தென்னிந்திய மாநில ஆளுநர்களின் வேலையாக இருக்கிறது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். பேரவையின் போது அதில் செயல்பாடுகள் மரபுப்படியாகவே நடந்திருக்கிறது. அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக ஆளுநர்களின் இவ்வாறான செயல்பாடு என்பது வடமாநிலங்களில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் என்ற ஒரு காரணத்தையும் அமைச்சர் ரகுபதி கூறியதையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் மீதான பதிலுரை விவாதம் என்பது அடுத்த 3 நாட்கள் பிப்ரவரி 15 வரை நடைபெறும். அதற்கு பிறகு பிப்ரவரி 19 தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தொடர்ந்து 22ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆளுநரை வரவேற்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட நிலையில் சபாநாயகரும் அதற்கான ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். தேசிய கீதம் என்பது அவர் வரும்போது இசைக்கப்பட்டது, அவர் உரைக்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது பாடப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேலும் ஆளுநர் உரையின் போது கடந்த ஆண்டு என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, தமிழ்நாடு அரசால் இனி என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்ற கருத்துக்களையும் முன்வைத்திருந்தனர். குறிப்பாக CAA குடியுரிமை திருத்த சட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஒருபோதும் அமல்படுத்தப்பட மாட்டாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது. மேலும் மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களும் ஆளுநர் உரையின் அம்சங்களாக குறிப்பிடப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு அந்த உரையை முழுவதுமாக தமிழில் வாசித்ததையும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு சில அரசியல் ரீதியிலான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. நான் சில அரசோட திட்டங்கள் சில முரணா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எந்த திட்டம் முரண்னு சொன்னா நல்லா இருக்கும். ஆளுநர் உரைக்கு நாங்க எல்லாம் முதன்மையான இடத்துல வந்திருக்கோம், 2வது இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கோம். GDP growth ரேட்ல ஆல் இண்டியா ரேஷியோவோட நம்ம அட்வான்ஸா இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பொய்னா விளக்கம் கேட்டா நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம், அவ்வளவுதானே. இல்ல படிக்கவே இல்லை, இந்த முறை படிக்கவே இல்லை. இதை இனிமேல் உச்ச நீதிமன்றம் தான் பார்க்கும். ஏன்னா இன்னைக்கு என்ன நடந்தது என்பதை உச்ச நீதிமன்றம் நிச்சயம் தெளிவாக பார்க்கும். எங்கள் மீது எந்த தவறும் கிடையாது. எனவே எங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன நடந்தது என்பதை உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துச் சொல்வார். ஏற்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா நிராகரிச்சோம்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் தேசிய கீதத்துக்கு முன்பாகவே வெளியே போனதையும் பார்க்க முடியுது. அதாவது தேசிய கீதம் வேண்டும் என்று கடந்த ஆண்டு கேட்டார். அப்பொழுதே சொல்லிவிட்டோம், தமிழ்நாட்டினுடைய மரபு முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம். இதுதான் நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் கடைபிடிப்பது. கடந்த பல ஆண்டுகளாக தமிழக சட்டமன்ற வரலாற்றிலும் இதுதான் இருக்கிறது. எனவே நாங்கள் இதைத்தான் சொன்னோம். அவர் ஏற்றுக்கொண்டு வந்தார். அப்புறம் இந்த ஆண்டு முரண்டு பிடிப்பதில் என்ன ஆச்சரியங்கிறது தான் எங்களுக்கு தெரியல. என்னன்னா அவர் தேசிய கீதத்துக்கு மதிப்பளிச்சா இருந்து மரியாதையோடு போயிருக்கலாம்ல. நாங்கள் மரியாதையோடு வழி அனுப்பியிருப்போம், மரியாதையோடு வரவேற்றோம், எழுந்து நின்றோம், வணக்கம் சொன்னோம், வரவேற்றோம், எல்லாம் சொன்னோம். போற போதும் கைகூப்பி அவரை வழி அனுப்பி வைத்திருப்போம். இப்படி அவர் கிடுகிடுன்னு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் ஓடுறான்னு பாக்குறதுக்குள்ள கவர்னர் போயிட்டாருங்கன்னு சொல்றாங்க. ஆளுநரை முறையை அவருக்கு அனுப்பிச்சு வச்சுதானே.
ஆக்கிட்டீங்க. அன்றைக்கு நல்ல கார்டியலைசேஷன் இருந்தோம். அதுல சட்டப்பேரவையில் என்ன நடந்தது என்பது குறித்த அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஆளுநர் உரையோடு தொடங்க வேண்டிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரை சபாநாயகரால் படிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு தொடங்கியிருக்கிறது. பேரவையின் தொடக்கத்திலேயே திருக்குறளை குறிப்பிட்டு இந்த சட்டப்பேரவையில் நான் உரையாற்ற விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். மிக குறிப்பாக பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டில் வைந்து என்ற திருக்குறளை குறிப்பிட்டு அதற்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் ஆளுநர் உரைக்கு முன்பாக வாசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். கூடுதலாக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் மீது பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, பொருத்தப்பாடு இல்லாமல் இருக்கிறது, எனவே நான் அதனை வாசிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை கூறி மறுத்துவிட்டார். தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு அந்த உரையை முழுவதுமாக வாசித்த காட்சிகளை பார்த்தோம். சபாநாயகர் மரபை கடைபிடிக்கவில்லை என்று ஆளுநர் தரப்பு, குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தரப்பு என்பது விமர்சன பார்வையை முன்வைத்திருந்தது. கூடுதலாக சபாநாயகர் அவை மரபுகளை மீறி நிதி கேட்டிருக்கிறார் வெள்ள நிவாரணத்திற்காக. மேலும் கோட்சே சாவர்கர் போன்ற பெயர்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இது மரபு மீறல் என்ற ஒரு பார்வையையும் தமிழக பாஜக தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் சட்டப்பேரவை குழு தலைவர்கள் அனைவருமே ஆளுநர் இவ்வாறான வெளியேறிய நிகழ்வு குறித்து தங்களது கருத்துக்களையும் தொடர்ச்சியாக பகிர்ந்து வருகின்றனர். காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆளுநர் பதவிக்கு உரிய மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றே நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் ஆளுநர் அதனை ஏற்பதற்கு எப்போதுமே இடையூறாக இருந்து வருகிறார் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது குறித்து ஏற்கனவே விளக்கம் அளித்த பின்பும் மீண்டும் அவர் முரண்பாடாக நடந்து கொண்டிருப்பதுதான் வியப்பாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தற்போது நம்முடைய பாஜக மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பொன் ராதாகிருஷ்ணன். இப்ப ஆளுநர் பேரவையில வெளியேறி இருக்கிறார். தேசிய கீதம் இசைக்கப்படணும் ஆளுநர் உரைக்கு முன்பாக. இரண்டாவதா இந்த உரையில பல அம்சங்கள் எனக்கு உடன்பாடானது இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருக்கிறார். இந்த புறக்கணிப்பை எப்படி பார்க்கலாம்? என்ன தெளிவான ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். சட்டசபை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் இல்லை. அது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தமிழ் மக்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அவையாகத்தான் இருக்க முடியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அதை ஒரு கட்சி அலுவலகம் போல நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆளுநர் அவர்களை அழைக்கும் போது முறைப்படி போய் அழைத்து அவர் முறையாக வந்திருக்கின்றார். வந்தாச்சுன்னு சொன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள் அவையில் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா அவை மரபுகளுக்கு மாறா எப்படி செயல்பட முடியும்? தமிழ்தாய் வாழ்த்து ஏற்கனவே இசைக்கப்படும் விளக்கம் கொடுத்தாச்சு. ஆனாலும் அவர் வேண்டுமென்றே, குறிப்பா தென்னிந்திய மாநிலங்களைச் சேர்ந்த அரசுகளுக்கு நெருக்கடி கொடுப்பதே ஆளுநர்களுக்கு வேலையாக இருக்கிறது. போன முறையும் இதே மாதிரி தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாக வெளியேறினார். இந்த முறையும் அதையே செய்கிறார் அப்படின்ற பார்வையை சொல்றாங்கல்ல. நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புறேன். தமிழ்தாய் வாழ்த்துக்கு